அதிகாரம் 18ஆம் வசனம். 3:18. நான் நீ ஐசுரன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்துக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை இடத்துல வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அல்லேலூயா. உன் கண் சரியா இருக்கணும்னா கலிங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் என்ன பாருங்க, பைபிள் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன லிசன் பண்ணுங்க. கண்ணுக்கு கலிங்க போட்டு பாத்துங்க. எதுக்கு கலிங்க போடுவாங்க? கலிங்க என்னன்னா தெரியுங்களா? குதிரைக்கு கலிங்கம் போடுவாங்க. அது எதுக்குன்னா அது தேவையில்லாதத பார்க்க கூடாது, அது வீணான வழியில தடுமாறி போக கூடாதுன்றதுக்காக அந்த குதிரைக்கு என்ன பண்ணுவாங்க? கலிங்கம் போடுவாங்க. இன்றைக்கு கர்த்தர் அததான் உனக்கு செய்ய சொல்றாரு. அல்லேலூயா. உன்னுடைய பார்வை நேராய் நோக்க கெடுவது. எப்படி நோக்கணும்னா கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த கண் அதிகமா எதுக்கு பயன்படும்னா வேதத்தை வாசிப்பதற்கும் தேவனை நோக்கி பார்ப்பதற்கும் மட்டுமே. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற நீ உன் கண் பரிசுத்தமா இருக்கணும். தேவன் உன் மேல அவருடைய சபையை கட்டணும்னா முதலாவது உன்னுடைய கண் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். நீ உன் கண் பரிசுத்தமா இருக்கணும். கண்ணுக்கு என்ன போடணும்? கலிங்கம் போடணும். என்ன போடணும்? கலிங்க போடணும். சொல்லுங்க பார்க்கலாம். கலிங்க போட குட்டி சொல்லுங்க. கண்ணுக்கு என்ன போடணும்? கலிங்க போடணும். உன்னுடைய கண் இந்த பக்கமோ அந்த பக்கமோ போக கூடாது. உன் கண் தடுமாற கூடாது. உன் கண் எல்லாவற்றையும் பார்த்து ஆசை படக்கூடாது. அப்படி இருக்கணும். உன் கண் நேராவே போகணும். உன் கண் சரியானதே பார்க்கணும். உன் கண் வெளிச்சமாவே இருக்கணும். உன் கண் தெளிவா இருக்கணும். உன் சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கணும்னு சொன்னா உன் கண்ணுக்கு கலிங்க போடு. உன் கண்ணுக்கு கலிங்கன்னா தேவனுடைய வார்த்தையை பாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நேரா நோக்கி பாரு. அந்த கலிங்க போடுறா தேவனுடைய முகத்தையே நோக்கி நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு உன் கண்ணை தேவன் பரிசுத்தப்படுத்து என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. உன் கண் தெளிவாயிடுச்சுன்னா உன் சரீரம் முழுவதுமா எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். ஹல்லேலூயா. உன் கண்ணுல தெளிவு இருந்துச்சுன்னா உன் சரீரத்துல வியாதியே வராது. உன் இருதயத்துல மன சஞ்சலமே வராது. அததான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த நாட்கள் வந்திருக்கிற நாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எதெல்லாம் பார்த்து இச்சித்து இருக்கிறோம், எதை பார்த்தாலும் நம்ம ஆசைப்பட்டு இருக்கிறோம். நமக்கு சொந்தம் இல்லாத பொருள் மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆசைப்படக்கூடாது.